ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலியாஷா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டு குட்டீஸ்க்குன்னு ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். ஊருக்கு பக்கத்துல ஒரு அழகிய கிராமங்க. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி அண்ட் புஷ்பா அப்படிங்கிற ரெண்டு தோழிகள் வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேரும் இணை பிரியாத தோழிகள் பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. அதனால டெய்லி தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்களோட தோழியோட அவங்க செல்றது வழக்கம். நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருவரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அடுத்த நாள் தண்ணி எடுக்கும்போது நீ என்னையும் அழைச்சிட்டு போ, நாளைக்கு நிறைய வேலைங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறாங்க. லட்சுமி வீட்டு கதவை சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டவங்க லட்சுமி கதவை திறந்து பார்க்கும்போது, சிமி, நான் புஷ்பா வந்திருக்கேன், நான் இவ்வளவு நேரம் ஆகி நீ இன்னும் தண்ணி எடுக்க வரல, வா தண்ணி எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களும் பானை எடுத்துட்டு கிளம்பி வராங்க. இதுக்குள்ளவா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புஷ்பாவும் எதை பேசிக்கிட்டே வராங்க. லட்சுமி தூக்க கலக்கத்துல நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத அவங்க பார்க்கல. சடனா திரும்பி பாக்குறாங்க. நம்ம போற சைடு வந்து கூர்ணி கோலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுடுறாங்க. அந்த இடத்துல நின்றுட்டு புஷ்பா அப்படின்னு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு அவங்க திரும்பி பார்க்கல. வந்திருக்கிறது புஷ்பா இல்ல அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. உடனே திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க புஷ்பா வீட்டு கதவு திறந்துருக்கா அப்படிங்கிறத போய் செக் பண்ணாங்களாம். புஷ்பா அக்கா வீட்டு கதவு லாக்கா இருந்ததை பார்த்து அப்படியே தகச்சு நின்றுட்டாங்களாம். அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுதான் முத்து சொன்ன மாதிரி வந்தது பேய் தான் அப்படின்னு பயந்து போய் வீட்டுக்குள்ள போனாங்களாம். இந்த நடுங்கிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்க போயிட்டாங்களாம். நல்லா விரிஞ்சிருச்சு. உடனே மணி என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு உண்மைதான், நேற்று நைட்டு உன்ன மாதிரியே ஒரு பேய் வந்து என்னை எழுப்பி தண்ணி பிடிக்க அழைச்சிட்டு போணுச்சு அப்படிங்கிறத புஷ்பா கிட்ட சொன்னாங்களாம். அவங்க ரெண்டு பேர் சத்தமா பேசிக்கிறத நிறுத்திட்டாங்களாம். நைட்ல பேசுறத அறவே குறைச்சிட்டாங்களாம். எங்க பாட்டி இருந்த இடத்துல உண்மையா நடந்த ஒரு சம்பவம். எல்லார் வீட்லயும் விளக்குதான் இருந்ததான், லைட் இல்லாத ஒரு காலமா ஒரு நடந்த கதையை எங்களுக்கு சொன்னாங்க. அதை நாங்க உங்களுக்கு பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.